அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கையை இழக்கிறது, அதுலயும் தன்னம்பிக்கையை இழக்கிறது எதற்கு சமம் அப்படின்னா நடைப்பிணம் சொல்லுவோம். என்ன மீனிங்னா, அதாவது உணர்ச்சி இல்லாத ஒரு ஆரவாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையா அமையுது. அதை அனுபவிச்சவங்களுக்கும் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் தான் தெரியும் தன்னம்பிக்கையினுடைய வலி, அதனுடைய வீரியம். சோ அந்த மாதிரி தன்னம்பிக்கை நம்ம எப்ப இழக்கிறோம் அப்படின்னு பாக்குறப்ப, ஒரு பிசினஸ்ல லாஸ் இருக்கிறப்ப, அதே போல ஏமாற்றம் இருக்கிறப்ப, அதையும் தாண்டி தான் ஒரு நோயாளியால, தான் ஒரு மருத்துவ ரீதியா அஃபெக்ட் ஆகிறப்ப, அதுலயும் கேன்சரால அஃபெக்ட் ஆகிறப்ப எல்லாருமே அந்த தன்னம்பிக்கையை இழந்துடுறாங்க. ஸோ ஆக்சுவலா அந்த மாதிரி தன்னம்பிக்கையை இழந்து, ஆனா ப்ராப்பரா கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, சர்ஜரி எல்லாம் எடுத்து திருப்பியும் நார்மல் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி, அதாவது முயற்சி திருவினை யாக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற புற்றுநோயால குணமடைந்த நோயாளிகள், அவங்களுடைய உறவினர்கள் மற்றும் டாக்டர் மணிஷ் ஆன்கோபெஸ்ட் கேன்சர் சென்டர் பொள்ளாச்சி, அவங்களோட அந்த ஸ்டாஃப், டாக்டர்ஸ் எல்லாமே ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறோம். வர வெள்ளிக்கிழமை ஒரு 4 மணிக்கு எங்கிருந்துன பொள்ளாச்சி ஹாஸ்பிட்டல் இருந்து பழனி முருகன் டெம்பிள் வரைக்கும். இந்த நடைப்பயணத்தினுடைய நோக்கம் என்னன்னா, புற்றுநோயால பாதிக்கப்பட்டவர்கள் இறந்துட மாட்டாங்க. அவங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணி நார்மல் லைஃப் அவங்க லீட் பண்ணலாம். அதே போல சமுதாயத்துல இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்படுபவர்கள் அல்ல, ஊக்குவிக்கப்படுபவர்கள் என்பதை வலியுறுத்தும் வகையிலும், புற்றுநோய் கொடியது அல்ல, குணப்படுத்தக்கூடியது என்பதை ஒருமுறை மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு சொல்லும் வகையில இந்த ஒரு ஆன்மீக பாத யாத்திரையை வரும் வெள்ளிக்கிழமை ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். பொள்ளாச்சியிலிருந்து பழனி முருகன் டெம்பிள் வரைக்கும். ஸோ இதுக்காக உங்களுடைய சஜஷன்ஸ் சொல்லுங்க. யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்க 9500208087 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது டிராவல், ஃபுட்டு, இடையில 2 ஸ்டே அண்ட் ரிலாக்ஸிங் பாயிண்ட் அமைக்கலாம்னு இருக்கிறோம். அதே போல அங்க சாமி தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். சோ இதுல எல்லாமே கலந்துகிட்டு புற்றுநோய் குணப்படுத்தக்கூடியது, அதுல அஃபெக்ட் ஆகிறவங்க மனம் தளராம தன்னம்பிக்கையோட இருந்தா அதை வென்று நம்ம நார்மல் லைஃபை லீட் பண்ணலாங்கிறத இந்த சொசைட்டிக்கு எடுத்திருக்கும் வகையிலும் ஸ்டாஃப் பிளஸ் இதுல பாதிச்சு வெளிவந்த எல்லாருமே ஒன்றிணைந்து இதை மேற்கொள்ளலான் இருக்கிறோம். நன்றி. நீங்க எல்லாமே கலந்துக்கோங்க. கலந்து புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஊக்க மருந்தா நம்ம எல்லாம் இருக்கணுங்கிறத எடுத்துரைக்கும் வகையில இந்த நடைப்பயணம் அமையும் என்பதை வலியுறுத்தி எல்லாரும் வாங்க என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.